ஹாப்பி சண்டே மங்கீஸ். ஹாப்பி சண்டே. சொப்ரானோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜியோ ஹாட் ஸ்டாரில். சொப்ரானோஸ் டைம் இருந்தால் பாருங்கள். ஜியோ ஹாட் ஸ்டார் ரொம்ப கம்மியாக இருக்குடா. ஃபோனில் மட்டும்னா மாதம் 30 ரூபா தான் கேட்குறான். அது போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோ, ஃபோனில் எல்லாம் பார்க்கலாம். என்ன பண்ணிட்டான், HBO வாங்கிட்டான். அந்த பீகாக்குன்னு ஏகப்பட்ட முக்கிய மசாலாம் ஜியோ வாங்கியிருக்கு போல். இருக்கிறதுலே கம்மி சப்ஸ்கிரிப்ஷன் அது ஒன்று தான். போட்டு இப்போ தான் 2 எபிசோட் பார்த்தேன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிவி சீரியஸ் ஆஃப் ஆல் டைம். பிரேக்கிங் பேடை விட பெஸ்ட்டுன்றானுங்க. அதனால டைம் இருந்தால் பாருங்கள். நடுவில் ஒரு 4 நாள் கொஞ்சம் மனசு சரியில்லை. உங்களுக்கு நடக்கிற மாதிரி தான் எனக்கும். எந்த வேலையும் செய்ய தோணாதில்ல, ஒரு மாதிரி எம்டினஸ்ஸாக வெறும் செவத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அந்த இதில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் கேமரா எடுத்ததும் பேசவே எனக்கு தோணலை. அப்புறம் இந்த வீக்கெண்ட்லேருந்து நான் லைவ் போடலான் இருக்கேன் மெம்பர்ஸ்க்கு. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் சொல்லிக்கிறேன். சரி, ஜாலியாக பேசுவோம். 2 படம் பார்த்தேன். அதை பற்றி சண்டே ஸ்பெஷலாக பேசலாம். ஒன்று, த கிரேட் மதகஜ ராஜா. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனது. நான் தாம்பரத்தில் எம்ஆர் தேட்டர்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த பார்க்கு, சறுக்கு மரம்லாம் போட்டிருக்காங்க. அதுக்காகவே இதுங்களை மேய்க்கலான்னு சொல்லிட்டு நல்ல ஐடியா. அது எம்டி இடம், அங்கே போயிட்டு ஃபுல்லாக பசங்க விளையாடுறது, அப்படியே ஃபேமிலியை வர வைக்கிறதுக்கான ஐடியா போல். மதகஜ சண்டே ஒரு ஈவினிங் ஷோ, மத்தியான ஷோ போனோம். 3 மணி ஷோ, ஏதோ 3:30 ஷோ ஆன்லைனில் வாங்கிட்டு போயிட்டோம். பார்த்தா ஃபுல்லாக ஃபேமிலி கும்பல் எல்லாம் உட்காந்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்குன்னாங்க. சரி ஓகே, வேறு எதுவும் வரல, நான் விடாமுயற்சி வரல, அதான் கடுப்பில் இருப்பாங்க போல், ஏதோ வரதுன்னு பார்த்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் உள்ளே போனேன். நல்ல கும்பல். உள்ளே போனா உண்மையிலே படம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் வந்திருந்தா ஓகேவா தான் இருந்திருக்கும். இப்போ இவ்வளோ படம் வந்ததுனால இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால இந்த ஜோக் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எனக்கு படமாகவே பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, இது ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி தான் படம் வரும்ல. அந்த தில் தூளோட டெம்ப்ளேட், ஒரு வில்லன் இருப்பான், ஹீரோ எதிர்ப்பான், ஊர்லேருந்து வில்லன் சிட்டிலே பெரிய ஆள் இருப்பான், மாறி மாறி இவனுக்கு அவன் ஆப்பு வைப்பான், அவனுக்கு இவன் ஆப்பு வைப்பான், படம் முடியும். அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு சந்தானத்தோட ஜோக்கு, சடகோமன் ரமேஷ் அவரு, அப்புறம் நிதின் சத்யா போட்டு வரலட்சுமி, அஞ்சலி, ப்ராப்பர் நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன தேவை, அதாவது சினிமாவை என்டர்டைன்மெண்ட்டா, அதாவது ஒரு நாள் போறோம், குடும்பத்துக்கே காசு கொடுக்குறோம், மூடிக்கிட்டு 3 மணி நேரம் உட்காந்து வீட்டுக்கு வரோம்னு யோசிக்கிற எல்லாருக்கும் காஃபை கண்டுக்காதீங்கடா இருக்கு. சுந்தர்சி ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அரண்மனை ட்ரையாலஜி, டெட்ராலஜி இப்போ கூட சொல்லியிருந்தாரு, என்னை யாரோ ஒரு சீரியஸான டைரக்டர் லிஸ்ட்ல வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது அப்படிதான். என்ன ஆனால் ஆசையாக இருந்துச்சு. விஷால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சண்டைக்கோழி விஷால் இது டைமில் நிறைய படம் சண்டைக்கோழி மாதிரி எடுக்கல. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம ஊர் கலரில், ஹீரோலாம் ரொம்ப கம்மி இல்லை, கருப்பாக இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்க. சந்தானம் எப்போதும் போல் அதே கவுண்டர் தான். கதையும் கண்டுக்கவே இல்லை யாரையும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டு, ஒரு பாட்டு, ஒரு ஜோக் சீனு, ஒரு லவ் சீனு, திருப்பி இவங்களோட கல்யாணம், அங்கே ஒரு தடங்கல், அங்கே ஒரு பிரச்சனை, அங்கேருந்து ஒரு வில்லனோட இன்ட்ரோ, திருப்பி ஃப்ரெண்ட்ஸுக்காக வில்லனை பார்க்கறது, சோனு சூத் அவரு இன்னைக்கு எல்லாம், அப்புறம் ஜெயிக்கிறது, திருப்பி எண்டிங்கில் ஒரு 8 பேக்ஸ் காட்டி ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சுது. என்ன காரணத்தால படம் வரலன்னு தெரில. என்னென்னமோ ஃபினான்ஷியல் பிரச்சனை, பர்சனல் காரணம் சொன்னாங்க. சரி வந்துருச்சு. இதில் சொல்லிட்டு இருந்தாங்க, இதில் சந்தானம் காமெடியன், சுந்தர்சி டைரக்டர், விஷால் ஹீரோ, விஜய் ஆண்டனி மியூசிக், எல்லாருமே ஹீரோ ஆயிட்டாங்க. அடுத்து மறுநாள் நான் பார்த்தது தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரைஃபிள் கிளப். அனுராக் கஷ்யப் தலைவன் வில்லன் ரோலுக்காக உட்கார்ந்தேன். ஆஷிக் கபூ அப்படிங்கிறவர். இப்போ இருக்கிற மாடர்ன் மலையாள படத்துக்கெல்லாம் மூத்த குடி அவர் தான். அதாவது அவரோட அசிஸ்டன்ட்டுங்க தான் இந்த மகேஷ் பிரதிகாரம் எடுத்தவர், அப்புறம் கும்பலாங்கனி நைட்ஸோட ஹீரோ அவரு மாதிரி. இப்போ இருக்கிற ஹீரோ கம் டைரக்டர்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட இருந்து வந்த டீம் தான். ஸோ இவர் தான் மூத்த தலை. இன்னும் வைரஸ்னு ஒன்று பார்த்தேன். இந்த நிப்பா வைரஸ் கேரளாவில் என்ன பண்ணுச்சுங்கிற படம் தியேட்டரில் பார்த்துட்டு இப்போ அரண்டுருச்சு. அடுத்த ரைஃபிள் கிளப் பார்க்குறேன், ரொம்ப ஜாலியான படம். ஒரு ஹண்டிங் பண்ணுற பரம்பரையான ஃபேமிலி. அவங்களுக்கு துப்பாக்கிங்கிறது நார்மல், வீடெல்லாம் துப்பாக்கி. அவங்களுக்கு கன்னுங்கிறது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. 4க்கு ஒரு துப்பாக்கி, பெரிய கும்பல். அவங்கள தேடி ஒரு காதல் ஜோடி அடைக்கலாம் வருது. அவங்களை கொல்றதுக்கு துப்பாக்கி விற்கிற ஒரு ஆர்ம்ஸ் டீலர் வரான்.
என்ன ஆச்சுங்கிறதா கதை. ரொம்ப சிம்பிள் கதை. கேரக்டரை வந்து ரொம்ப டெப்தா காட்டுறது, அவங்களுக்கு பேக் ஸ்டோரி எதுவுமே இல்லை. இவ்வளவுதான், சண்டை கடை, ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா, சிம்பிளா ஒரு ஜான் மிக்ஸில முடிஞ்சிருது. ஜாலியா வீட்டுல போட்டு பார்த்தேன், கலாட்டாவா இருந்துச்சு. ஃபுல் படம் டைம் இருந்தா பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைஃபிள் கிளப் அனுராக் கஷ்யப் தான் பாவம், ஒரு இன்டர்வியூ விட்டுருக்கு போல யூடியூப்ல. நான் வந்து நார்த்தை விட்டுட்டு சவுத்துக்கே வரேன், எனக்கு வந்து போதும், ரொம்ப இந்தியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், சவுத் இஸ் மோர் வெல்கமிங்லாம் சொல்லி இன்டர்வியூ விட்டு நல்லா போது போல. மகாராஜா நல்ல பேரு, இதுல ஆக்டிங் நல்லா காசு வருது போல. தலைவர் நிறைய கடன் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு போல. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல வெளியே போயிட்டாங்க, நானும் தாத்தா தான் இருக்கோம். காலைல எழுந்துச்சு நம்ம நக்கிள்டு புக்கு படித்தேன், ஆல்கெமி மிஸ்ஸிசம் புக்கு படித்தேன். அப்புறம் கதை அடுத்த இன்னொரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், தோணும் போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் புக் ஃபெஸ்டிவலுக்கு வாங்கின புக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓஷோ இதெல்லாம் காட்டுறேன், ஒரு நாள் காட்டுறேன், பொறுமையாக காட்டுறேன். இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, இது வேற ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி தலையை குனிஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. நீங்க தாண்டா யூடியூப் வரலாறுலேயே பெரிய கேமரா வேணாம், போன்லயே பேசுங்கன்னு சொன்ன ஒரே கஸ்டமர், ஒரே சப்ஸ்கிரைபர். சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வேற என்ன வேற என்னடா, இன்னைக்கு ஈவினிங் லைவ் போடலாமான்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்துட்டு கூப்பிட்டாங்கன்னா போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் லைவ் வரேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பரா அந்த லைவ் பண்றதை வச்சுக்கிறேன். பாட்காஸ்ட் ஒன்று போட்டேன், இன்செக்யூரிட்டின்னு பாட்காஸ்ட் ஒன்று போட்டேன். வேற என்ன போகுது, ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரியா சரியாயிடும். நினப்பு தவிக்கிறதே இளையராஜா திருநெல்வேலி போயிருக்காரு போலயே கான்சர்ட்டுக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஒரு அந்த இன்ஸ்டாகிராம் பையன் ஒருத்தர் இறந்து போயிட்டான் போலயே, பைக்ல வேகமா போய். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவருக்கு கால் பண்ணேன், அதனால அது மாதிரி சிக்னல் பார்க்காம பைக்கை வேகமா விட்டு வண்டியில மோதிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறேன். இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வண்டியை மட்டும் கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்கடா. நான் 2 முறை வாரினேன் பைக் ஓட்டும் போது. கத்துக்கிற புதுசுல இப்பதானே கத்துக்கிறேன், உங்களுக்கு கதைகள்லாம் தெரியும். 2 முறையும் எந்த புள்ள, ஒரு முறை இங்க காயெல்லாம் இருக்கும், ஒரு டைம்ல ஒரு வீடியோலாம் நல்லா தெரியும், கட்டு போட்டு பஞ்சு வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நான் பாட்டு வரேன், நான் நார்மலாவே நான் மெதுவா தான் ஓட்டுவேன். நான் பாட்டு வந்துகிட்டு இருக்கேன், எப்போவும் திரும்ப தான் ஒரு ஆன்டி ஒன்று ஒரு 3 பசங்களோட நின்றுட்டு இருக்கு ரோட்டுக்கு இந்த ஒரு லெஃப்ட் ஓரம் நின்றுட்டு இருக்கு. இப்போ டேர்ன் பண்றவங்க அவங்க நமக்கே தெரியும்ல, மெதுவா திரும்ப போறாங்க, ரோட பாப்பாங்க, கிராஸ் பண்ண நம்ம தெரிஞ்சு நான் ஆன்டி நவருக்கு போலான்னு சொல்லிட்டு நின்றுவோம். அப்படியே இருந்துச்சுடா வண்டி. நான் பாட்டு வந்துட்டு இருக்கேன், அப்படி நிக்குது, வந்துட்டு இருக்கேன், அப்படி நிக்குது, தரக்கு ரோட கிராஸ் பண்ணிடுச்சு. ஒரு கெஸ்ஸே இல்லை. நான் அங்க இருந்து பிரேக் போட்டுக்கிட்டே வரேன், வந்து நிப்பாட்டி அவங்களோட பின்வீல அப்படி தொட்டு அப்படி பறக்குறேன். இந்த ஹெல்மெட் எதுக்கு நான் இதான் புரிஞ்சுது. இப்படி சைடு ஆங்கிள் போறேன், ஏர்ல என் உடம்பு போறது தெரியுது, போய் இந்த தலை ஹெல்மெட் டக் டக்குன்னு தட்டி அப்படியே விழுவுது. இந்த இடம் ஃபுல்லா செராச்சிருச்சு இருக்கும். இங்க அந்த இது தழும்பு ரத்தம். எனக்கு சண்டைலாம் போட வராது, கத்த வராது, ஆக்சிடென்ட்ல யாரையும் குறை சொல்ல வராது. நான் யாருக்கு யாரு மேலேயும் மோதணும்னு ஆசை கிடையாது. அதாண்டி இப்படி 3 பசங்க வேற, எனக்கு உயிரே இல்ல தக்காளி. நான் கொஞ்சம் பார்க்காம விட்டுருந்தேன்னா கூட அடிச்சு தூக்கி இருந்திருக்கும், என்ன இருக்குன்னு தெரியல. நிக்கிற ரத்தம் கொட்டுது, அவங்க வண்டியை தான் ஆகல, அவங்க பிரேக் போட்டு தான் நிக்கிறாங்க. நான் தான் விழுந்தேன், அவங்க அப்படியே நிக்கிறாங்க. நான் போய் தொட்டு நான் விழுந்துட்டேன். அப்போ ஆண்டி சொல்லுது, பார்த்து வர மாட்டியான்னு. அதை கேட்டு அந்த பக்கத்துக்கு கடைசி பையன் என்னை பார்த்து சிரிச்சுட்டான். ரத்தம் ஒழுகிட்டு நிக்கிறேன். எனக்கு அப்பதான் எனக்கு அது மேல கோவம் வந்துச்சு.
தனியெல்லாம் பொம்பளையா நீன்னு மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல ஒரு தாத்தா ஒண்ணு வேடிக்கை பார்த்துட்டு, பாரு தம்பி நீங்க அது தப்பு பண்ணிட்டு உங்களை திட்டுதுன்னு. உடனே நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் கோவத்துல. ஜனங்க முட்டாளா இருந்தா எனக்கு அதுக்கு மேல சிரிக்க தான் தோணுது. கோவப்பட்டு என்ன உன்கிட்ட கத்தி என்ன, அதுகிட்ட நீ ஏன் தப்பா வந்த பாக்க மாட்டியா தெரியல. நார்மலா இது மேல்சாவனிஸ்லாம் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல 2 வண்டி இருக்கு, ஒரு பொண்ணு வண்டி, ஒரு பையன் வண்டி, ஒரு ஆன்டி வண்டி, ஒரு பையன் வண்டி, நம்மளதான் போட்டு வாங்க அடிப்பாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா தப்பு நம்ம தான் பண்ணிருப்போம், நம்ம இந்த இது எடுத்துக்கணும். அது பாவம் பொம்பளை புள்ள, நீ என்ன பண்ணாமா, அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நான் வண்டியில போகும்போது எந்த ஒரு பொண்ணோ எந்த ஒரு ஆன்டியோ ஸ்கூட்டிலயோ போனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடுறாங்க, போட்டு அது அன்கான்சியஸ் தான் வந்துருது. பையனுங்க வேகமா போனா பரவாயில்ல, ஏதோ ஒரு வண்டி பார்த்து ஆத்தி இது எப்போ டர்ன் பண்ணணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். 2வது முறை அந்த ரோடு வெட்டி போட்டிருந்தாங்க. அப்ப ரோடு ஒரு மாதிரி கோடு கோடா இருக்கும்ல, அதுல எனக்கு வண்டி ஓட்ட தெரியல. அந்த கேப்ல போகும்போது கொஞ்சம் ஸ்கிட் ஆயிருச்சு, பிரேக் மாத்தி அமுக்கிட்டேன் போல, பேக் வீல் அப்படியே பிளக்சுவேட் அப்படியே விழுந்துட்டேன். உழுவுறத விட கடுப்பு, அதே ரத்தம் வலியோட வீடு வரைக்கும் வரணும். அதோட ஒரு ரண வலி இருக்கும் பாருங்க. கீர் போட முடியாது, பிரேக் போட முடியாது, இப்படிதான் ஓட்டிட்டு வந்தேன் வீடு வரைக்கும். எங்க அம்மா பயந்துரும். நான் 12th வரைக்கும் நான் பஸ்ல தான் போனேன், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நம்மளா நம்புங்க, 11th 12th தான் டிவிஎஸ் 50 கத்துக்கிட்டேன். இங்க சென்னை காலேஜ் வந்துதான் நான் தனியா பஸ் ஓட்ட கத்துக்கிட்டேன். பஸ்ல போக கத்துக்கிட்டேன். அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ், ஓலா கேப் தான். சினிமால நடிச்சு மூஞ்சி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா அதெல்லாம் போவாத, என்ன படம் நடிச்சுட்டு பஸ்ல போறான்னு சொல்ல போறாங்கன்னு கேப்ல போகிற வேலை வந்துச்சு. அதுக்கப்புறம் பணம் வர ஆரம்பிச்சது, கேப் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தேன் கேபுக்கே அவ்வளவு போக ஆரம்பிச்சது. அப்புறம் நமக்குன்னு ஒரு வண்டி ஒண்ணு வாங்கி ஆரம்பிச்சு சொல்லிட்டு அப்புறம் பைக் ஒண்ணு வாங்கினேன், டிவிஎஸ் ரைடர் ஒண்ணு வாங்கினேன். அதுல 2 காவு இப்படி வந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ ஓட்ட கத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை போகுது. ஆனா இது 2 என் தம்பி போன மாறம் வாங்கி, அவன் மேல தப்பு இல்லை, யாரோ பண்ண தப்பு. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கூட நீங்க தப்பு பண்ணாட்டியும் உங்க மேல நம்ம கையில இல்ல, அதனால அந்த ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஆனா நீங்களே போய் கவுற ப்ராபபிலிட்டி அதிகம். சோ அதை கொஞ்சம் பாத்துக்குங்க. இந்த 2 படம் பார்த்தேன். சொப்ரானோஸ் பாடல் 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 புது பாடல் என்ன கேட்டேன். இப்ப ஆல்பமா கேட்கிற பழக்கம் வந்திருக்கு. கொஞ்ச நாளா அமர்கலம் ஆல்பம் கேட்டுட்டு இருக்கேன். நான் அதை பத்தி பிளாக் மைக்கில பேசியிருந்தேன். ரொம்ப பிடிச்ச ஆல்பம் பரத்வாஜ். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், அந்த படம் இருக்குல்ல, அது கேட்டுக்கிட்டு இருந்தேன். டைம் இருந்தா போய் ரீவிசிட் பண்ணுங்க, ரீஹியர் பண்ணுங்க. மங்களூர் பிளான் மார்ச்சுக்கு மேலதான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இல்லை. வேற என்னடா, அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். இனிமேல் டெய்லி வந்துடுறேன். தேங்க்ஸ், ஹாப்பி சண்டே. நீங்க வீட்டில் யாரா மூன் கேலண்டரை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். மூன் கேலண்டர், லூனார் கேலண்டர், நிலாவை வச்சு ஒரு கேலண்டர். ஆரம்ப டைம்ல இப்போ இருக்கிற கிரெகோரியன் கேலண்டர்லாம் சர்ச்சு கொண்டு வந்தது. ஜனவரி பிப்ரவரிலாம் நேச்சுரல் சைக்கிள் இருக்குல்ல, நிலாவோட சைக்கிள், பூமி, சன்னு, இந்த ஈக்வினாஸ், சாலிஸ்டிஸ், மார்ச் 21 டிசம்பர் 21 வரும், சாலிஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் பூமியிலிருந்து இருக்கிற கடைசி பாயிண்ட் கிட்ட வர பாயிண்ட். என்னைக்கு டேவும் நைட்டும் ஈக்குவலா இருக்கோ அதுல இருந்து கணக்கு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டேஸ் ஆர் லாங்கர், நைட்ஸ் ஆர் ஷார்ட்டர், ஷார்டஸ்ட் டே, லாங்கஸ்ட் நைட். அதெல்லாம் முக்கியமான செலஸ்டியல் ஈவெண்ட். அந்த காலத்து மக்களுக்கு அவங்களுக்கு இப்போ மேல பிளானட் அப்சர்வ் பண்ணுறது வேற எந்த வேலையும் இல்லை, போர் அடிக்கும். அதுதான் பிளானட் வரையும் தியேட்டர் எல்லாம் மல்லாக்கப்படுறதுக்கிட்டு வானத்தை பார்க்கறது தான். இந்த வீனஸ் ஸ்டாரு, மார்ஸ், எந்த பிளானட் ஸ்டாரா வருது, இந்த கான்ஸ்டலேஷன், பிளேடிஸ், ஏரியஸ், இதுல இருந்தா கான்ஸ்டலேஷன் வருது, ஜோடியாக் வருது, அஸ்ட்ராலஜி வருது. அப்புறம் அஸ்ட்ராலஜி கட் பண்ணிட்டு அஸ்ட்ரானமி வருது. அப்புறம் ராக்கெட் எடுத்து நிலாவில் போய் நோட்டலாமான்னு அப்புறம் உங்களுக்கு தோணு இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் வெடிச்சிருச்சாம நிலான மஸ்க்கு. டிக்டாக்க முட்டாங்க. அது வீடியோ ஒண்ணு பண்ணிருக்கேன், மெட்டால வரும், சீக்கிரம் வரும். வேற பாலஸ்தீன், இஸ்ரேல் சீஸ்ஃபயர். 70,000 பேர் தாயோலிங்க, 70,000 பேர். ஜெனசைடுரா இது ஜெனசைடு. இது திருட்டு பைய அந்த தெரியலடா, ஒரு 300
ஏன் 300 பேரு 30 பேரோ இஸ்ரேலுக்காரன், நீ எந்த நம்பருக்கு எவ்வளவு பேரை கொன்னீங்க? ஓகே, நீ வெள்ளைக்காரன், நீ கிறிஸ்டியனு, அவன் முஸ்லீம், அவ்வளவுதானே. அவன் பாலஸ்தீன்ல இருக்கான், உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க, ஒண்ணும் இல்லாதவன், அது அவ்வளவுதானே, ஒத்துக்கிட்டு போ. வயிற்று எரியுது தெரியுமா? கண்ணு முன்னாடியே ஒரு ஜெனசைடை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சின்ன வயசுல ஸ்ரீலங்கால அதை பார்த்தோம். அப்போ கூட எனக்கு அறிவு கிடையாது, அது வேற ஏதோ கண்ட்ரியில் நடக்கிற சண்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அரசியல் புரிதலும் இல்ல, கோபமும் இல்ல, ஒரு முட்டாப்பெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் புரிஞ்சு உட்காந்துருக்கேன், கண்முனே நடக்குது, கண்முனே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஜெனரேஷனும் we have witnessed a genocide-ன்றான். எவனும் போய் தடுத்தா மாதிரி தெரியல. எப்படி தடுப்ப? நீ ஒரு நாடு, அவன் ஒரு நாடு. எங்கும் கடவுள் இருக்காருன்னு எல்லாரும் சொல்றோம், அப்புறம் அங்க யாரும் காப்பாத்தல. எப்பயோ ஏதோ ஒரு புக்ல ஏதோ ஒருத்தர் பண்ண இது லேண்டுன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு ஒரு 70,000 பேர் 25,000 குழந்தைகளை கொண்டிருக்கானுங்க. எனக்கு அது என்னன்னே புரியல. யாரோ எப்பயோ எழுதி வச்ச கட்டுக்கதை இப்போ வரைக்கும் ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னா அதுதான் இல்ல மித்தாலஜி, ஃபிக்ஷனோட பவர் அதான்ல. ஒரு இமேஜினேஷன் நம்புற ஒரே அனிமல் ஹியூமன்ஸ் தான். அனிமல்ஸ் அதுக்கு இமேஜினேஷன் கிடையாது, அதுங்களுக்கு உடம்போட அறிவுல வாழும், சாப்பிடும், தூங்கும், ஒரு விஷயத்த நம்பாது, நம்பி ஒரு வாழாது. மனுஷன் மட்டும் தான் பண்ணுவோம். இல்லாத ஒன்ன நம்பி நம்பி இருக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஒரே மிருகம் அவன் தான். ஹோப்லெஸ். தினமும் வலிமை இல்லாதவங்களோட எலும்புகளையும் மண்ணுல ஊர்ன அவங்க ரத்தத்துல மேலதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. ஹாப்பி சண்டே, நாளைக்கு பார்ப்போம். ஹாப்பி சண்டே monkeys, bye.